சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. ரன் மட்டுமே. சாண்டி என்ற முறையில் டாட் பால். சிறப்பாக தடுக்கப்பட்ட பந்து. ஒரு ரன். அகலப்பந்து. ஒயிட் பால். செட்டில்மெண்ட் முறையில் நல்ல ஒரு ஷாட்டிங்க, பட் சிங்கிள் மட்டுமே. முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. ஸ்கோர் 7 ஆஃப்டர் 1 ஓவர். தனது அணிக்காக இரண்டாவது ஓவரை போட வந்துள்ளார் பிரகாஷ். சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. மிஸ் ஃபீல்டிங். மூன்று ரன்னா மாத்திருக்காங்க.
நல்ல ஒரு ஷாட், பட் கேட்ச் விட்டுருக்காருங்க தீனா. ஒரு ரன். சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன். இழுத்தடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் இருக்காங்க, பட் ரன் அவுட். ரன் அவுட் என்ற முறையில் வெளியே செல்கிறார் பிரபு. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் சஞ்சு. சிறப்பான தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டுமே. ஒரு டாட் பால். ஓவர் முடிவில் ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. Fourteen.
சிறப்பான தடுப்பாட்டம். 1-2 மாறிவிட்டது. 2 ரன். சிங்கிள். சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். சிறப்பான பந்து வீச்சு. மீண்டும் ஒரு டாட் பால். ஒயிட் பால். சிறப்பான தடுப்பாட்டம். சிங்கிள் மட்டுமே. ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. After 3 overs score 19, loss of 1. ஒரு பந்து வீச்சு. கேட்ச். காட் பிஹைண்ட் என்ற முறையில் வெளியே செல்கிறார் சஞ்சு. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் ஹரி.
சிறப்பான பந்து. போல்ட். நல்ல ஒரு பந்து வீச்சுங்க கோபி கிட்ட இருந்து. போல்ட் இந்த முறையில் வெளியே செல்கிறார். ஹரி தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர். ஜாய். ஹேட்ரிக் பால் இங்க. டோர்னமெண்டோட முதல் ஹேட்ரிக்கா இருக்குமா? கேட்ச் என்ற கால். கேட்ச் ஆகிட்டுருக்காருங்க. ஒரு ட்ராப்பு. ரன். கேட்சை பிடிச்சிருந்தா ஹேட்ரிக். பட் ஹேட்ரிக் மிஸ் ஆயிடுச்சு. நல்ல ஃபீல்டிங் எஸ்கே கிட்ட இருந்து. ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஒரு பந்து வீச்சு. கேட்ச் என்ற முறையில் வெளியே செல்கிறார் செல்லா. தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் டவுலத் மிரான்.
சிறப்பான பந்து வச்சு ஒரு டாட் பால். இங்க ஒரு டாட் பாலோட இந்த ஓவர் முடிச்சிருக்காரு. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 4 விக்கெட் இழப்பு இருக்கு. ஆஃப்டர் 4 ஓவர் ஸ்கோர் 22 லாஸ் ஆஃப் 4. ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட். நாலோர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. 4 விக்கெட் இழப்பு இருக்கு. எம்பிடியின் நம்பிக்கை நட்சத்திரம் சக்தி. தனது அணிக்காக 5வது ஓவரை போட வந்துள்ளார் அபிஷேக். சிறப்பான தடுப்பாட்டம். மிஸ் ஃபீல்டிங் 1 2 2 ரன்கள். நல்ல ஒரு ஷாட் ஸ்ட்ரெயிட் திசையில் போயிருக்கு. ஒரு ரன் மட்டுமே. சிறப்பான தடுப்பாட்டம் 1-2 மாறுமா?
2 ரன்கள். நல்ல ஒரு ரன்னிங். செக் செக். அகலப்பந்து. ஒயிட் பால். ஒயிட் +1. சிறப்பான தடுப்பாட்டம். மிஸ்ஃபீல்டிங்க. ஃபுல்லாக மிஸ்ஃபீல்டிங்காக இருக்கு டீமு. மூணு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் இங்க. சிறப்பான பந்து வீச்சு. ஒரு ரன். பைஸை கேன்சல் பண்ணிட்டு அவரே ஓடுறாரு. அவர் விக்கெட்டில் பயம் வந்துச்சு போல. ஒரு டாட் பால். ஓவர். 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. ஆஃப்டர் 5 overs ஸ்கோர் 33, லாஸ் ஆஃப் 4. நல்ல ஒரு ஷாட். இது சென்ற முறையில் பவுண்டரி. 4 ரன்கள்.
சிறப்பான தடுப்பாட்டம். கேப்ல அடிச்சிருக்காரு. ஒரு 2 ரன். நல்ல ஒரு ஃபீல்டிங். பாயிண்ட் திசையில் 1 ரன். 3 ரன்னை சேவ் பண்ணியிருக்கான்னு தான் சொல்லணும். ஜாயான் ஸ்ட்ரைக். நல்ல ஒரு ஷாட் விட்டுருக்காங்க. பவுண்டரி. நல்ல ஒரு பந்து. ஒரு டாட் பால். நல்ல ஒரு ஷாட். எட்ஜில் பின்னாடி போயிருக்கு. ஐயோ, த்ரோ லைட் போஸ்ட்லேயே அடிச்சிருக்காரு. ரிட்டர்ன் அவர்கிட்டே வந்திருக்கு. 3 ரன் ஓடி இருக்காங்க. ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 47. 4 விக்கெட் இழப்பிற்கு. After 6 overs, score 47. Loss of 4. தனது அணிக்காக 7வது ஓவரை போட வந்துள்ளார் விஜய். அவர் பையன் பேர் தானே டிஜே. சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால் இங்க விஜய் கிட்ட இருந்து. ஓவரை நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டாட் பாலோட. ஒரு நோ பால். ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. நோ பால். No ball +1.
ரீஹீட்லாம் இல்லை. சிறப்பான தடுப்பாட்டம். நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு த்ரோ கூட. ரன் பட் இருந்தாலும் நல்ல ஒரு ரன்னிங். சிறப்பான தடுப்பாட்டம் ஸ்ட்ரெயிட் திசையில். ரன் மட்டுமே. சிறப்பான தடுப்பாட்டம். நல்ல ஃபீல்டிங்க. அவுட். ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு, பட் ரன் அவுட். ஜாய் தானே அவுட்டு. தனது அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் K7. நல்ல ஒரு ஷாட். காசு திசையில் 6 இழுத்து அடிச்சிருக்காரு. சரியான பிக்கப் ஷாட். எக்ஸ்ட்ரா காசில் 6 ரன். டவுலத்தை அடிச்சிருக்காரு. டவுலத் மிரான். டாட் பால். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 60. 5 விக்கெட் இழப்பிற்கு. ஆஃப்டர் 7 ஓவர் ஸ்கோர் 60, லாஸ் ஆஃப் 5. தனது அணிக்காக அடுத்த பந்து வீச்சாளர் பிரகாஷ்.
நல்ல ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டர் கிட்டே போயிருக்கு. ஒரு ரன். இது வரைக்கும் சூப்பராக போட்டுட்டு இருக்கார் பிரகாஷ். ஒரு அகலப்பந்து. ஒயிட் பால். நல்ல ஒரு ஷாட்டிங்க. ஐயோ, ஒரு ரன் அவுட் சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன். நல்ல ஒரு ஷாட். பவுண்டரி. ஒன் பவுன்ஸில் போயிருக்கு. பவுண்டரி. சிறப்பான பந்து வச்சு இங்கே ஒரு கீப்பர் விட்டுருக்காரு. ஒயிட். ஒரு அகலப்பந்து. ஒயிட் +2. சிறப்பான பந்து வீச்சு. டாட் பால். நல்ல ஒரு ஷாட். கேட்ச் என்ற கால். நல்ல ஒரு கேட்சுங்க. வாங்கல அபிகிட்ட இருந்து. கேட்ச் என்ற முறையில் வெளியே செல்கிறார் டவுலத். தனது அணிக்காக அடுத்த மட்டையாளர் ஆகத். ஆகத் ஆன் ஸ்ட்ரைக். நியூ பேட்ஸ்மேன். சிறப்பான தடுப்பாட்டம். கேப்ல போயிருக்கு. பவுண்டரி. ஃபீல்டருக்கு தலைக்கு மேலேயே போயிருக்கு. ஒரு பவுண்டரிங்க. ஓவர். எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ். ஸ்கோர் 75. டார்கெட் 76.
ஹலோ குட்டியண்ணா, கேக்குதா ப்ரோ? குட்டியண்ணா, பால் எங்க இருக்கு? கைஸ் உள்ள வாங்க கைஸ். அடுத்த மேட்ச் நடத்தணும் சொல்லியாச்சுண்ணா. ஆவேசப்பட வேணாம். நான் அறியண்ணா, டைம் ஆயிட்டு இருக்கு, நான் உள்ள வரலண்ணா, வாண்ணா. டாய்ட் எவ்வளோ ப்ரோ? 70. கைஸ் டார்கெட் வந்து 76. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சீக்கிரமா விளையாடுங்க. மச்சா உள்ள போயிடா. செல்வா பால் அவர்கிட்ட ஒரு பால் வாங்கிக்கோ. அண்ணா போயிடணும், அவன் சைடு மேடம் அவன் பார்த்துட்டோம். ஆமாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம், கலாய்க்கலாம் எல்லாத்தையும். குட்டினா, அடுத்த மேட்ச் டாஸ் போடலாமா? 2 கேப்டன் வர சொல்லிட்டா. S2 கேப்டன், ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டன், ப்ளீஸ் அசெம்பிள். கைஸ் கொஞ்சம் மேட்சை சீக்கிரமா கொண்டு போங்க. பேட்ஸ்மேன் உள்ளே வாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் டீம் நேமா ஸ்ட்ரைக்கர்ஸும் டிகேவா? சூப்பர் கைஸ், பேட்ஸ்மேன் வந்தாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு பிளாக் சீட்டா வந்து நல்லா டாமினேட் பண்ணி 76 ரன் டார்கெட் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see. எவர்கிரீன்காக ஸ்ட்ரைக் ஓப்பன் பண்ணுறது குட்டி. அண்ட் இந்த சைடில் எஸ்கே. பவுலர் நேம் ஹரி. இது ஒரு நல்ல பால். ஏதோ யோசிச்சு போடுறாருங்க. பயங்கரம் பயங்கரம், அருமை. டிஸ்கஷன் பண்றாங்க, ஏதோ ஒன்று நடக்க போகுது.
இது ஒரு நல்ல அடி, சூப்பரான ஃபீல்டிங். அவர் 555 போட்டிருக்காரு, பேர் தெரியல. அகத் அப்துல், குட் ஃபீல்டிங். ஷாட், குட் ஷாட், அற்புதமான பவுண்டரி. இட்ஸ் a good shot. Placement shot. Again there is a fielding change. Captain Chella thinking something. முட்டியில டொம்முன்னு அடிச்சிட்டாருங்க. குச்சை சாப்பிட்டே போறானுங்க எல்லாம், அம்பையருக்கு தராம, 4th அம்பையருக்கு. என்ன பண்ணுது நீங்க கீழே ஊந்து புரண்டு கேட்டா அவுட் இல்லை, அம்பையர் சொல்லிட்டாரு. வைடு கேட்கிறார் எஸ்கே, அது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒரு ஓவர் முடிவில் ஸ்கோர் 5. இது ஒரு செம ஃபைட்டா இருக்க போது. ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல ஜெயிக்கிற டீமுக்கு வந்து செமிஃபைனல்ல ஒரு சிறப்பான இடம் ஒன்று இருக்கு. 2வது ஓவர் போடுவதற்காக சீட்டா டீம்ல இருந்து செல்லா டீம் பிளேயர்ஸ்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க போலருக்கு. காற்று வெளியீடை இன்னொரு வெளியீடை. So far so good for bowling team. அடி, ஒரு சிங்கிள். செல்லா நல்ல பால் போட்டிருக்கா, நிறைய பேர் சொல்றாங்க. கேட்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்காரு. அம்பையர் ஏதோ சொல்லிட்டாரு, தட்டிக்கிறாரு. செல்வா லீகல் பால் தானே, சூப்பர். டும், ஒரு
ஒரு டாட் பால். காற்று வெளியிடை. It's a no ball call from umpire and a free hit. இது நோ பால், நல்ல நோ பால். Two more. நான் நோ பாலும் போடுவேன், அதுலயும் டாட் பால் போடுவேன்னு செல்லா போட்டிருக்காருங்க. அருமை. கெஞ்சியாருங்க செல்லா அம்பையர், ஆனா வைடு குத்துட்டு என்ன பாத்துட்டாருங்க. வைடு தான் அது. நாங்க இன்டர்நேஷனல் அம்பையருக்கு ஈக்குவலான அம்பையர் அமைச்சிருக்கோம். அவங்க தப்பு பண்ண வாய்ப்பே கிடையாது. லெக் அம்பையருக்கு இன்னொரு சிறப்பான பிளேஸ் இருக்காங்க. ரவி வந்துட்டாங்க, அவ்வளவுதாங்க, திரும்பி போயிட்டாங்க. எல்லாம் போடுறான்னு சொல்றாங்க எல்லாம். எனக்கு இதுல ஒரு டவுட் வருது, எஸ்கே ரைட் பேட்ஸ்மேனா இல்ல லெஃப்ட் பேட்ஸ்மேனான்னு. ஸ்கோர் இஸ் 8 ஆஃப்டர் 2 overs, end of power play, 8 runs without loss of wicket. எவர்கிரீன்ல இருந்து ஒரு சீரப் பண்ணல இன்னும். Come on guys. குட்டினா நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் வர சொல்லிட்டா. ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டன் வசந்த் ஜாலியா உட்கார்ந்து இருக்காரு, எப்ப கூப்பிடுவான்னு. பக்கத்துல ரவி இருக்காங்க. ரவி இருந்தாலே ஐகோன் ரவி, அவனுக்கு பிடிச்சது எல்லாமே ஐகோன். பவுலர் நேம் சஞ்சு. குட்டியண்ணா குடிக்க தண்ணி எங்கன்னு கேக்குறாங்க, அவர்தான் கேட்கணும். அற்புதமான அடி, நவுறவே இல்லைங்க. இட்ஸ் a good catch. திருப்பி அந்த அப்துல் தாங்க 555. அவர் தான் கடைசியா ஒரு 4 அடிச்சு மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் செட் பண்ணாரு. அவர்கிட்ட தான் பால் போகுது. Next batsman name batsman name SK na Satish. தண்ணி மட்டும் ரெடியா வச்சுக்கிறேன், ஸ்விக்கில ஆர்டர் போட்டிருக்கேன். பேட்ஸ்மேன் பார்த்துக்கிட்டே இருக்காரு வைடு போறது. ஆர்கனைசர் தண்ணி அரேஞ்ச் பண்ணுங்க.
கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. சரியான பிளேஸ்மெண்ட் ஷாட். ஓடுறார் 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 ஓடுறார், ஓடினே இருக்கிறார். அது விநாயகபுரத்தின் அற்புதமான ஒரு விளக்கு. சாய் அற்புதமான காற்று வெளியீடை. குட் குட். 2 ட்ரை பண்ணுவாங்களா? வரதா? விட்டுட்டான். H2N. லாஸ்ட் பால். செல்வாக்கு மேக்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். It's a good shot and a boundary. அவர் ரைட்டுக்கு எடுத்து படார் படார் அடிக்கிறாருங்க. நல்ல ஷாட். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 17. திரும்பி பார்க்காதீங்க, கரெக்டா சொல்லுவோம். 17. S2 கேப்டன், S2 கேப்டன் கதிர்னா டாஸ் போட வரலாம். போலிங் போட வந்திருப்பது ஜாய். அநேகமாக பவுண்டரி லைனில் ஓடி வருவார் நினைக்கிறேன். ஐடியா கொடுக்கறாங்க. தப்புன்னு ஜாய் வந்து புடி வேற ஆயிட்ட கொடுத்துட்டாங்க. ஏமாற்றத்துடன் செல்கிறார் ஜாய். கேட்டா ஜாய பதுக்கிட்டாங்க. 17. பவுலர் நேம் தனா. இவருக்கும் கீப்பருக்கும் கொடுத்துட்டாருங்க கேப்ப. அவ்வளவுதான். டாஸ் போடலாமா? ஸ்ட்ரைக்கர்ஸ் மேட்ச் அஃபிஷியல் ப்ளீஸ் take it forward. காத்து குட்டினா டாஸ் போடலாமா? குட்டினா போடுண்ணா. இந்தாண்ணா 2 பால் 3 பாலா?
வாக்குவாதம் நடக்கிறது, அன்பான வாக்குவாதம். கடைசியில் என்கிட்ட வந்துட்டாங்க. Who win the toss? The strikers won the toss and he will decide it later. செல்லா, நேற்று இது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நடந்தது. ஸோ அதே தான் நடந்தது. பிளேயர்ஸ் ரிவ்யூவில் அம்பையர் செக் பண்ணிக்கிறாங்க. ஓகே, நேற்று ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்ததுண்ணா, அம்பையர்ஸ் ரிவ்யூ இருக்குண்ணா. நான் அம்பையர்ஸ் ரிவ்யூண்ணா. என்ன பேசக்கூடாது, எங்கள் கேப்டன் சொல்லிட்டாருங்க. டாஸ் போட்டு ஓரமாக போய் உட்கார்றா அப்படின்ட்டாங்க. ரவி ரவி அம்பையர்ஸ் ரிவ்யூ செக் பண்ணிட்டு கொடுக்குறோம். வெயிட் ஃபார் அ மினிட். roll on, move forward, move forward, move forward, move forward. Wait, stop it there. செல்லா, ஓடி போயிடு. Guys, we are checking. Wait for a minute. roll on. Guys, please. ஆனா அப்போ இதுக்கு நான் ஒத்துக்கிறேனா, அப்போ இதா போடுறது After a serious discussion with third umpire will
let you know the decisions. Selva, செல்வா சொல்லுப்பா, அங்க போய் தான் சொல்லுவியா? வந்துட்டேன். அபி சர்ப்ரைஸ் உடைக்காத. அவர் கொடுப்பார். இந்த இடம் மடங்கு. கைஸ் மேட்ச் இங்கே ஸ்டாப் ஆகிருக்கு. அம்பையர் டிஸ்கஷன் பண்ணியாச்சு. அம்பையர் அவங்க டிசிஷனும் சொல்லியாச்சு. மேட்சோட மொமெண்டம் ஸ்டாப் பண்ணுறீங்க. மேபி இதுலேருந்து ஒரு சேஞ்ச் இருந்தால் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆர்கேசிசி விளையாடுற மேட்ச் அவங்க விளையாட மாட்டேன், 5 ஓவர் விளையாடிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இப்போ தான் எனக்கு தகவல் வந்தது. இப்போ தான் சக்தி ப்ரோ சொல்லிட்டு இருக்காரு உள்ள. ஐ எம் கமிங் ப்ரோ. ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து வாக் ஓவர் கொடுத்துட்டாங்க மேட்சை S2க்கு. தேர்ட் அம்பையர் டிசிஷன் கொடுத்தாச்சு. எதுக்கு இன்னும் மீட்டிங்கு? போயினக்கம் போல யாருக்கும் மதிக்கலாங்க. சரி சரி அப்ப நான் ஜெயிச்சிட்டோமா? என்னடா பண்ணுகிற நீ? ஏடா அது அவங்க அந்த போல்ல பேசுகிறாடா. அந்த போலா இப்போ நான் பேசினா இது பண்ணுவானுங்களே, நான் பேட் வச்சுக்கணும். ஏய் ஒன்று சும்மா அவன் ஜெகன் என்ன கலாச்சாரம் அவனை கலாச்சனா என்ன அவனுக்கு வின் வேணுமா? இப்போ ஜெயிச்சு வின்னாவு என்னது? யார் S2 டாஸா? ஸ்ட்ரைக்கர்ஸ் யார் டாஸ் வின் பண்ணீங்க? ஜெகன் சீக்கிரம் சொல்லு. வா இந்த மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே போய் எல்லாம் ஃபீல்டாக போங்க. யாருமே கமிட்டியில் யாரும் இல்லையா? கமிட்டி தான் வந்து கமிட்டி தான் அப்பீலேவா? அவர் கரெக்ட் பாலே ஒரு ரைடு கொடுத்துட்டாரு. செல்லா பால நான் பழி வாங்கணும்ல. அப்புறம் என் குழந்தை சாப்பிடணும். அது சாப்பிட மாட்டேன்னு ஒரே பொங்கல் வடை மட்டும் சாப்பிடுது. பொங்கல் போட்டால் அப்படி டேஸ்ட் பண்ணி துப்புது மூஞ்சிலே. குட்டினா குட்டினா டைம் ஆகுதுண்ணா. இல்லை அடுத்த மேட்ச் அவங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேஸ். ஹலோ 10 மணிக்கு கால் பண்ணாரு. இதெல்லாம் மூணுனதுக்கு அப்புறம் வரேன். அப்புறம் நீ தான் வரல. 10 மணிக்கா? Match restart. Thanks to both the teams.
அம்பையர் இந்த பால் நோ பால் தானே? எஸ். ஸ்கோர் 18. 18 ரன்ஸ். இந்த பால் நோ பால். ஓவர் சேஞ்ச். நியூ பவுலர் comes to the crease. ராஜா. NSK ராஜா. NPL மேன் ஆஃப் த சீரீஸ் ராஜா. காரணா ராஜாடா. தண்ணி காட்டு ராஜா. அந்த பால் மட்டும் எடுத்து போற மரேகா. அதான் நீங்கள் எல்லாம் என்னை வச்சு இது பண்ணி நீங்கள் குளிர் காயணும். ரவி போகும்போது தான் ரவி எதாவது சொல்லலாம். ரவி நெக்ஸ்ட் மேட்ச் பேட்டை பிடிச்சின்னு வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. வெல் பால் நல்ல பவுலிங்ப்பா. சென்சிபிள் இன்னிங்ஸ் ஃப்ரம் பவுலர் சேஞ்ச். நேம் ராஜா. ஐகான் ரவி போயிட்டாரா? கேட்சா இல்ல. 2Gக்கு வாய்ப்பு இருக்கா? 2G. எதுக்கு நோ பால்? ஏங்க லீகல் பால். சொன்னேன். அப்பீல் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் ப்ளீஸ் அப்பீல் பண்ணாதீங்க, எதுவும் ஆர்கியூ பண்ணாதீங்க. அம்பையர் டிசிஷன் கொடுத்துட்டாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ங்க. ஹலோ. ஓகேங்க. ஓகே தேங்க்ஸ். கரெக்டாக இருக்கு. நல்ல ஷாட்டுங்க. லெக் சைடில் நல்ல பிளேஸ்மெண்ட். 2வது ரன் வாய்ப்பு. எஸ். நாலு ஓவர் ஆயிருக்கா? எத்தனை ஓவர்? 4 overs 25 runs. சின்ன பிரேக். 76. லெகர் சோடா மாதிரி சொல்றேன். சோடா கேட்டா ஆமா சோடா லெகர் கரெக்டான் போட்டு வந்த கப்பை வந்து இதுல கொண்டு வைக்கிறேன் அப்படினு பாவம். நம்ம எடுங்க நாம சோடாவா லைன் சோடா. இங்க அத்த மேட்ச் யார் ஜெயிறாங்களோ அவங்க கூட ஃபர்ஸ்ட் செகண்ட் யார் போயிராங்களோ அப்படி நீங்க ஒரு மேட்ச் ஆடுனா தான ஃபர்ஸ்ட் அவங்க ஆடுறதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ்மென்ட் அவங்களுக்கு செஞ்சிரும் அத்த மேட்ச்ல. அவங்க வர சாவு சார எல்லாம் அங்க தான் இருக்காங்க டெத்துல. ஆமா தினா
எங்கள் வீடு பக்கத்து சொந்த வீடு என் வீடு அங்கே ஆட மாட்டாங்க நினைக்கிறாங்க அவ்வளோ விஷயம் பண்ண நான் புரியுதான் ஆமாம் நீ எல்லாத்தையும் ஆச்சுன்னு என்ன ஒரு இடத்துல போகணும் நீ ஏன் ஆட விட மாட்டான் ஃபஸ்ட் சீரியஸ்ன்னு சொல்லி அவனுக்கு அவன் வின் பண்ணான் அப்போ அவன் ஒரு வின் பண்ணனா என்ன பண்ணணும் யார் வின் பண்ணா அப்போ நான் சொன்னது நீ சொன்னது நான் சொல்கிறேன் எப்படி போகிறான் பேட்டிங் பண்ணுறவன் நல்லா இருக்கிறான் ஃபீல்டிங் பண்ணுறவனுக்கு எதுவும் இல்லை சும்மா உட்காந்து ஜெர்சி அழுக்காச்சுன்னு கேட்குறான் சதீஷ் டீம் டைம் அவுட் முடிஞ்சிச்சு கொஞ்சம் சீக்கிரம் ஃபீல்டிங் போங்க ஃபிஃப்த் ஓவர் பவுலர் ஜாய் ஸ்கோர் 25ங்க 4 ஓவர்ஸ்க்கு டார்கெட் 76 தானே இன்னும் 51 அடிக்கணும் இன்னும் 51 ரன்ஸ் அடிக்கணும் 4 ஓவர்ஸ்க்கு ஒரு 6 தான் ஆச்சு 3 ஓவருக்கு 50ன்னாங்க ஸ்கோர் நான் பார்க்கல அதில் ஒரு 6 3 4 ஆச்சாங்க புது பால் அடிக்கிறது கஷ்டம் இல்லை என்ன நீ பாராட்டியா கலாய்கிறியா இல்லை ஃபர்ஸ்ட் பால் கட்டு 4 போயிடுமா தடுத்துருவாரா தடுத்துட்டார் 2 ஓட்டங்கள் ஓவருக்கு 13 ரன்ஸ் அண்ணா வின்னுங்க இங்கேருந்து யாக்கர் லென்த்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் ஆடுறது கஷ்டம்தான் யாக்கர்லாம் அதே இதே நீங்களும் அவங்களும் அதே தான் 21 அடிச்சாங்க நீங்களும் அதே 4 ஓவருக்கு பிச்சுட்டாங்க ரிவர்ஸிப் கேட்சா இல்லைங்க ஆஹா டபுள் கேட்சுங்க இது கேட்ச் ராஜா அண்ட் சஞ்சு ராஜா பேட்டிங் ஆனார் அந்த ராஜா தான் ஒரு ராஜா டிராப்லேயே தான் யார் விஜய் அவுட் ஆகுங்களா ஏன் போன வருஷம் தான் பார்த்தேன் 3 6 யார் அம்பையர்ஸ் கொஞ்சம் மேட்சை ஸ்பீடப் பண்ணுங்க எத்தனாவது மேட்சா அடுத்த மேட்ச் இது அடுத்த மேட்ச் இல்லாமல் வர மேட்ச்
New batsman Abhi, first ball off the mark. 1 runs. 1 run. இவர்தான் ராஜா. இவரே சைக்கிள் ஆடுவார். ஆஹா, ஸ்விட்ச் ட்ரை பண்ணாரு, பட் டாட். லாஸ்ட் பால். Good over comes to the end. ஸ்கோர் 28. 5 overs, 28 runs. RKCC சதீஷ் இங்க வந்து ரொம்ப சேரப் பண்ணிட்டு இருக்காரு லொட்ட சாய்க்கு. ஏபியோட சிறப்பு. ஏபிஎல்னா நம்ம டீம், விபின்றது உங்கள் ஓன் டீம். ஏபிஎல்லா? எம்பிஎல். டிகேசிசி இங்கே வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கு. யோகா. ஆல்ரவுண்டர் யோகா. நெக்ஸ்ட் மேட்சுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு யோகா. மலைக்கா பவுண்டரியிலேருந்து கொதிச்சிட்டு இருக்காரு. டாட். பால் 1 டாட். அகைன் டாட். செல்லாவோட அண்ணன் இங்கே லோட்டஸ் இங்கே வந்து பயங்கரமாக சேர பண்ணிட்டு இருக்காருங்க. ஒரு பாலுக்கும் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்காரு. செல்லாவோட அண்ணன் தாமரை லோட்டஸ் பிஜேபி. சூப்பர் பா. செல்லா நல்லா போகிறதுக்கு காரணம் அவங்க அண்ணன் தான்ப்பா, தாமரை தான்ப்பா. பூஸ்ட் ஏற்றிட்டு இருக்காரு இங்கே வந்து. யாரு? இன்னொரு இன்ஃபர்மேஷன், செல்லாவோட அப்பா வர இங்கேருந்து மேட்சை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் தாமரை சொல்கிறாரு. ஆஃப்டாது தெரியலையே, எங்கடா இருக்காரு? அது ஆஃப்டாது நமக்குள்ளக்கா. ஆஹா, ஐயோ, செல்லாவோட ஃபேமிலி இங்கே தான் பாருக்கு. இன்னொரு அண்ணன் ஃபீல்டிங்கில் எங்கேயாவது இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்லிப்பில் இருக்காருப்பா. வேற யாரும் இருக்காங்களா? இல்லையா? ஃபேமிலி கிரிக்கெட்டுங்க இதுதான். தாமரை உங்கள் பசங்க, உங்கள் அண்ணன் பசங்க வேறு யாராவது? இல்லை, வீட்டில் லைவில் இருக்காங்க அவங்க. லாஸ்ட்டு பால் அபி. இந்த பால் கண்டிப்பாக 6க்கு தான் போவார்.
6 ஆனா கேம் அவங்களுக்கு வந்துடும். உதிரி எக்ஸ்ட்ராஸ். நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்ல, போர் அடிக்கும் போது எனக்கு கூடுவேன். வீட்டில் கறி வாங்கி கொடுத்துட்டு வரணும். நல்லா ஸ்லோவாங்க, நல்ல ஸ்லோ பால். ஓவர். செல்லா உங்கள் அண்ணன் லோட்டஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேங்க. 33 ரன்னு. டார்கெட் 76 தானே? 33 43 53 63 73 43 43 ரன் அடிக்கணும். மேத்தமெட்டிக்கலி பாசிபிள். ப்ராக்டிக்கலி ப்ரூவ் பண்ணுவாங்களா? எவர் கிரீன் ஹீரோஸ். டிராவிஸ் ஹெட் மாதிரி அங்கே அபி இருக்காரு. கிளாசன் மாதிரி இன்னொருத்தர் இருக்கார். அவர் பேர் உள்ள விஜய் ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அவர் தான் கிளாசன் நினைக்கிறேன். எவர் கிரீன் ஹீரோஸ் கிளாசன். கிளாசிக் கிளாசன். கமிட்டி ரிட்டையர்ட் இருக்கா? பால் கவுண்ட் இல்லையா? அம்பையர்ஸ் எவர்கிரீன் ஹீரோஸ் இங்க ரிட்டையர்ட் இல்லைன்னு கமிட்டில இருந்து சொல்றாங்க. ரூல்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இல்லைன்றாங்க, கமிட்டில இருந்து இல்லைன்றாங்க. பால் போடல. ரிட்டையர்ட் அவுட் பாலே போடாம எப்படி ரிட்டையர்ட் அவுட் ஆகும்? எப்படி ஆகும்? அப்படி ஆகாது கதிரே. அவர் தான் சொல்றாரு. கரெக்டு தானே? கரெக்டு தானே பேசுறது? கேட்டு தானே சொல்கிறேன். மைக் வச்சு சும்மா வருது. பால் கவுண்டா இது? போட்டு பாக்குறியா நீ? இது பால் கவுண்ட் யாரோ சொல்லுவாங்களா? புதுசா சொல்லுங்க. என்னால முடியல, நான் வெளியே போறேன், நான் உள்ள வர மாட்டேன். ரிட்டையர் அவுட்னு ஒண்ணு இருக்கு. ரிட்டையர் அவுட்னு ஒண்ணு இருக்கு. தெரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட். ஏன் பால் கணக்கு தெரியல எனக்கு. இல்லடா, ஏன் பால் கணக்கு? ரிட்டையர் அவுட்னா அந்த பிளேயர் அவுட், மேட்ச்ல இருந்து வெளிய வந்துருவான். ஆமா இருக்கு. அது ஏன் பால் கவுண்ட் போடுறீங்க? பால் இல்லாம கொண்டு வந்து போன மேட்ச் என்ன சொல்றீங்க? ஒத்துன போக முடியும். பைஸ் இல்ல, த்ரோ இல்ல, த்ரோ பால் பைஸ் வச்சு பைஸ் பிளேயர் அடிப்பான். என்ன புதுசா ஏதோ தான் சொல்லுங்கறீங்க. அவனே ஆடுறான் சதீஷ் ஆடுறான் போடா. சதீஷ் ஆடுறான்டா போடா. பால் கவுண்ட் வராதா? பால் கவுண்ட் வராதா? ரிட்டையர்ட் அவுட்னா இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் கிரிக்கெட். ப்ளே கிரிக்கெட் அவுட். ஓகே, பால் கவுண்ட் வராது. ரிட்டையர்ட் அவுட் வரலாம். டிஃபரன்ஸ் இல்ல சொல்றது. எல்லாமே தெரியல. எல்லாமே தெரியும். நான் நடிக்கிறேன். பண்ண கூடாது. பால் கவுண்டா ஒண்ணே அப்படின்ற பால் கவுண்டே கிடையாது. பால் கவுண்டே கிடையாது. அதுதானே கேட்காம நான் சொல்ல முடியுமா? கமிட்டில அவர் இத்தனைக்கு அவுட் இருந்தா அப்புறம் நான் ஏன் தேவலாம் சொல்ல முடியும்? இப்படிதான் இருக்க முடியாது. இல்ல கதிரே அவனா சொன்னா இன்ஜூரி ஆயிட்டே தான் ஆயிட்டு ரிட்டையர்ட் அவுட் வித்தியாசம் முடியல அப்படினு வெளிய வருது வேற. ஓகே, பிசிக்கல் இன்ஜூரி தான் இருக்கணும் அவசியம் இல்ல. பூச்சாங்கதே ஹார்ட் பெயின் கூட சொல்லலாம். அதுதான் சொல்றேன், அவன் ஒத்துக்க மாட்டான்றானே. ஏய் அவுட் எப்படி வரலாம்? அது அவுட் ரூல்ஸ் தான்.
இந்த மேட்ச் இன்னிங்ஸ் 35 மினிட்ஸ் தாண்டுதுங்க. தாமரை சரியில்லை தாமரை. நெஞ்சு வலிக்குது அவனுக்கு. காமிக்காதடா. கேட்ட ஒரே அவன் சொன்னோடனே ஒரே இதை கேட்டேன். இந்த ரூல் இந்த டோர்னமெண்ட்ல இருக்கான்னு தான் கேட்டேன். இருக்கா அதுதான் கேட்டேன். மற்றபடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பால் கவுண்ட் இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் அவன் என்ன சொன்ன பால் இந்த முடியல அவனே வெளியே போனானா வேலிட் பாயிண்ட். பட் ஆனால் வந்து இன்ஜூரி ஆகல, ஃபிசிக்கல் இன்ஜூரி ஆகல. இன்னொரு அம்பையர் எங்க இருக்காரு? பேட்ஸ்மேனை கூட்டு கேளுங்க. போறான். அதே பேட்ஸ்மேன் தான் பாடுறாரு. ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்டிங் ஆர் bowling? டிசிஷன். நியூ பவுலர் ஹரி. ஹரி போடுறாரு. ஃபர்ஸ்ட் பால் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். அகலப்பந்து வைடு வைடு. அது இதுக்கு போய் இவ்வளோ நேரம் பேசி பாலும் கவுண்ட் ஆகல, ஒன்றும் கவுண்ட் ஆகல. இப்போ ஒரு ரன்னு வேறு எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு இப்போ அவங்க டீமுக்கு. இவருக்காக தாங்க இவ்வளோ நேரம் பஞ்சாயத்து. கிளாசன் விஜய். இவனுக்கு என்னடா பட்டம் இருக்குது விஜய்க்கு? ரசுலா? விஜய் உங்கள் பெயர் ரசுலா? நான் கிளாசன் வச்சுருக்கேன். அதே 12 பால்ஸ் இருக்கு இன்னும். சரிதான். குட்டினா அவன் டிசிஷனே சொல்லிட்டாங்களா எல்லாம் ஸ்ட்ரைக்கர்ஸு? பேட்டிங்கா சொல்லிட்டாங்களா? டாட் பால். அவர் ஹரியானா நல்லா போடுவார். ஒரு 30 வருஷமாக bowling போட்டுன்னு இருக்காரு. ஆனால் அதே ஸ்ட்ரென்த்தில் போடுறாருங்க. ஐயோ இல்லைங்க, உண்மையாக அவர் நல்லா தான் போடுவார். இந்த பால் அபி நல்லா ஆட்டார், அதான் உண்மை.
அபி பேட்லேருந்து நல்ல ஷாட்டு, நல்ல 6 அதுக்கு. இன்னும் 10 பால் இருக்குது. 10 பால் தான். ஏய் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். ஆமாம், அடுத்த பால் நல்ல பாலுங்க. இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸு. தாமரை நான் சொன்னேன்ல ஹரியானா எப்படி போடாருன்னு, போடாப்புல. ஆ யாரு ஜெகனா? அப்படியா? எனக்கு தெரியாது, விட்றா, அதெல்லாம் மறந்துட்டோம். கிளாஸ் அண்ட் ஐடியா கொடுத்துட்டாரு. ஆஹா, என்ன பால், ரன் ஓடி இருக்காங்க. லீகல் பாலா? வைடு, வைடு. போனஸுங்க, 2 மார்க்கு போனஸ் அவங்களுக்கு. கிளாஸ் அண்ட் ஆன் த ஸ்ட்ரைக். ஃபீல்டர் அப்படியே பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க. டாட் டாட். நல்ல லெக் கட் ஃப்ரம் ஹரியானா. ஹரி அண்ணா ஆடணுங்க, இன்னும் 30+ ஆடணும். வெளியே ஒரு ஓவர் இருக்குது, இன்னும் இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆகலை. ஃபீல்டு மாற்றினே இருக்காங்க. மறைக்கா இங்கே டான்ஸ் ஆடினே இருக்காரு. ஆமாம், டான்ஸு தான். ஹிப்ஹாப் மறைக்கா. கேட்சா. 4 ரன்னுங்க. 4 6 4 இன்னும் 7 பால் இருக்குது. ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்டிங்னா ஒரு கை தூக்குங்க, பவுலிங்னா 2 கை தூக்குங்க. இந்த ஸ்ட்ரைக்கர்ஸ் மதிக்கவே மாட்டாங்கப்பா. என்னண்ணா ஸ்ட்ரைக்கர்ஸு? எவனு ஸ்ட்ரைக்கர்ஸ்னு காத்துறேன். ஜெகன் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஜெகன் பேட்டிங்கா பவுலிங்கா? பேட்டிங். ஓகே. S2 வைட். S2 அடுத்த மேட்ச் ரெடியாக இருங்க. பவுலிங் ஃபீல்டிங்க்கு ரெடியாக இருங்க. S2 சூப்பர் கிங்ஸ் கேப்டன் கதிரவன். உங்கள் டீம் கூட ஹர்டல்ஸ் இருந்ததுன்னா இப்போ பண்ணிடுங்க. அதெல்லாம் லாஸ்ட் பால், அது 7th ஓவர். ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. ஓடலை, ஒரு ரன். நல்ல ஓவர். ஒரு பவுண்டரி கொடுத்ததுக்கப்புறமா கம்பேக் கொடுக்குறாரு ஹரியானா. இட் இஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ். 6 பாலுக்கு 28 ரன் அடிக்கணும். கும்பல் போடாமல் சீக்கிரம் அப்படியே போய் பவுலர் மட்டும் இங்கே வாங்க, ஃபீல்டர்லாம் போய் நில்லுங்க. மறைகா, நீ கம்மு நீங்கள் வந்துரு. சும்மானா ஒரு தரம் போய் நந்து வராத. ஜாய் லெஃப்ட் ஹேண்டர். ஜாய் 5 6. இதே விஜய் அடிச்சிருக்காரு, நிறைய 6 இந்த கிரவுண்டுக்கு அடிச்சிருக்காரு, இந்த டீமுக்கும் அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச் அடிப்பாரா? அடித்தா செமிஃபைனலுக்கு த்ரூ ஆவாங்கன்னு நினைக்கிறேன். பவுலர் நேம் ஜாய், மாஸ்டர் ஜாய். எதுலடா மாஸ்டர்? 6 balls 28 runs. Final over. Pressure in the over.
மிஸ் இட்டு அவுட். தௌலத் ஸ்டெப்பு போட்டுனே போய் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. இது எதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம மட்டும் பேசினா தௌலத்து நல்லா தான் ஓடனா காலெல்லாம் நல்லா தான் ஓடனால ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு அதனால அந்த பிரபு ஏற்றி இப்போ நான் பைஸ்ல நின்னுறான்டா. பிளாக் சீதாஸ் 4 ஓவரில் ரொம்ப லோ ஸ்கோரில் வந்தாங்க. 24 தான். தௌலத் தான் அங்கேருந்து டீமை கொண்டு வந்தார். அது தௌலத்தும் ஜாயும் தான். இப்போ அவங்க தான் திருப்பியும் மேட்ச் கோசம் வின்னிங்க்கு கொண்டு போகிறாங்க. ஜாய் போட தௌலத் பிடிக்க. நெக்ஸ்ட் பால் கோபி அந்த ஸ்ட்ரைக். இவர் மட்டும் சும்மா இல்லை, இவர் அடிப்பார் 5 6 தான் ஈஸியாக அடிப்பார். பட் ஜாய் போடுறது. ஆஹா ஃபுல் டாஸை மிஸ் பண்ணிட்டாருங்க. வெல் கீப்பிங் தாமரை சொல்கிறாரு அவன் தம்பிக்கு. அவன் கேட்டான்டா தன்னானனுக்கு ஒரு சேர அவங்க அண்ணன் பின்னாடி சூப்பருங்க. பிளாக் சீதாஸ் த்ரூ டு த செமி ஐ கெஸ். இந்த மறைக்கா ஏன் நவுந்துனே இருக்கான், அவன்கிட்ட பாலும் வர மாட்டேது. ஆனால் ரைட்டு லெஃப்ட்டு போயினே இருக்கான். அவன் நிழலில் தேடி போகிறாங்க. எல்லாம் வெயிலில் நிற்கிறாங்க பாவம். இவன் மட்டும் நிழலில் பேசணுங்க. கேப்டன் யார் தௌலத்து பாவம் அடிப்பட்டு அவன் வெயிலில் நின்றுக்கான். அரியண்ணா நிழல் தேடி வந்துட்டார். ஐயோ நிழலோ வெயிலோ பால் அவுட் ஆஃப் த கிரவுண்டு தான். ஏய் யாரடா சொன்னேன் ஆடுறவனோட விட்ட பேர் சொல்லி பேசு. நீ மட்டும் அடிப்ப மற்றவன் அடிக்கூடாத ஏச்சல. ஆஹா ஐயோயோ ஸ்ட்ரைக்கர்ஸ். ஆஹா அரியணா ஆடணும் அடிக்கணும். 15 ரன்ஸ் ஆடணும் போல ஒரு பாலுக்கு. ஏய் கரெக்டாக சொன்ன ஒரு பாலா 2 பாலா? லாஸ்ட் பால். இருபத்தி 15 ஆடணுமா? வைடுங்க வைடு 14 ரன் அடிக்கணும். தாமரை உங்கள் டீம் கேப்டன் ஹரியானா எப்படி கூல் கேப்டனா ஹாட் கேப்டனா? போத். ஹாட்னா எந்த ஹாட்டு? ஓவர். பிளாக் சீதாஸ் ஒன் த மேட்ச். கூல் கேப்டன் இல்லை ஹாட் கேப்டன். கூலாக நாட்டாமே நானே என்னண்ணா S2 கொஞ்சம் ஃபீல்டிங் சீக்கிரம் வந்துடுங்க. அப்படியே கதிர் கமிட்டிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், பண்ணுங்க. மேன் ஆஃப் த மேட்ச்சு ஜாய். ஆமாம் நல்லா போலிங் போட்டுருக்காங்களா ஜாய், அதனால கொடுக்குறாங்களான்னு தெரியல. 2 அம்பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. ரொம்ப கஷ்டமாக நிறைய ஆர்குமெண்ட்ஸு ஹார்ட் டிசிஷன்ஸு இந்த வெயிலில் நின்னதுக்கு. அவங்க ஏதாவது ஜூஸாக கொடுங்க கமிட்டி. கதிர் தேங்க்ஸ் கதிர். ஃபீல்டுக்குள்ளே வந்து சீக்கிரம் சூப்பர். அதே மாதிரி ஃபீல்டிங் செட் பண்ணுறேங்க.